நான் அதை கொச்சையாக சொன்னால் மரத்தில் உள்ள மாசு என்பேன். அந்த மாசு பல வடிவங்களை கொண்டது. அதில் முக்கியமானது ஆசை, பலவிதமான ஆசைகள், பதவி ஆசை, பொருளாசை, மற்ற எத்தனையோ ஆசைகள் உங்களுக்கே தெரியும். இப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாம் நம்மை விட்டு அகல வேண்டும். நம்மிடம் இருக்கும் ஆசை நம்மை விட்டு அகன்றால்தான் நமக்கு மனம் செம்மைப்படும். நம் மனது செம்மைப்பட்டால்தான் மனத்துறவு. துறவு என்றால் வீட்டை விட்டு துறவியாகி காட்டிற்கோ வேற எங்கோ சென்று அதுவும் ஒரு வகையான துறவு. ஆனால் அது மட்டும் துறவல்ல. துறவுக்கே எடுத்துக்காட்டாயிருந்த பட்டினத்தடிகள் சொல்லுவார், காட்டில் இருந்தால் என்ன, கந்தை கட்டி திரிந்தால் என்ன, கையில் திருவோடி ஏற்றி கொண்டிருந்தால் என்ன, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. இறைவன்பால் அன்பு கொண்டவர்கள், இறை உணர்வு பெற்றவர்கள், இறைவன் அருளுக்கு பாத்திரமானவர்கள், அவர்கள் வீட்டிலே இருந்தால் கூட அவர்கள் சிறந்த துறவிகளாவார் என்பார். இல்லறம் வீட்டை விட்டு போவது அந்த மாதிரி துறவை நாம் பெரியோர்கள் எப்பொழுதும் சொன்னது இல்லை. அப்படிப்பட்ட துறவியும் சில பேர் இல்லறத்தையும் துறந்து ஏற்கிறார்கள். அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். இல்லறம் என்பது நல்லறம் என்று சொல்வார்கள். எனவே மனதுக்கு நமக்கு தேவை, ஒரு மனிதனுக்கு தேவை, நாம் வீட்டை விட்டு போய்விட்டோம், நம் மனைவி மக்களை நடுத்தவர்கள் விட்டு போய்விடுகிறோம் என்ற அது துறவே அல்ல. அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு நம் வீட்டிலே நம் மனைவி என்ன செய்து கொண்டிருக்கிறாள், ஐயோ நம் மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவள் பள்ளிக்கு சென்றானா, அவன் பாஸ் ஆவானா, இப்படி நினைத்து கொண்டிருந்தால் நீ காடு என்ன கைலாசத்துக்கு போனால் கூட துறவு கிடையாது. துறவு அதைத்தான் பட்டினத்தார் சொல்வார், உள்ள துறவு வேண்டும். இல்லறத்தானை விட இல்லறம் துறந்தான் 1 கோடி பங்கு பெருமைக்குரியவன் என்றால், இந்த உள்ளத்தை துறந்தவன் 100 கோடிக்கு துறவிக்கு சமமானவன் என்று சொல்வார் பட்டினத்தார். அத்தகைய நமக்கு உள்ள துறவு ஏற்பட்டாலே நாம் வீட்டிலேயே இருந்து செய்து கொண்டாலும் இருக்கலாம். இல்லறத்தை இனிதே நடத்தி மனத்துறவு. என்ன மனத்துறவு என்றால் என்ன? பற்று. நாம் பற்று வைத்து காரியங்கள் செய்யக்கூடாது. எனது, என்னுடையது, எனக்காக என்பது இல்லாமல் இறைவனை எல்லோரிடத்திலும் காண்பது. உன்னுள்ளே இறைவன் இருக்கிறான், உன் ஆத்ம ரூபமாகும் என்றால், உன் அண்டை அயலானிடமும் அதே ஆண்டவன் தான் இருக்கிறான் என்றால், அதை நாம் உணர்ந்தோம் என்றால் அவர்கள் எல்லோரும் நாம் சகோதரர்களாக தெரிவார்கள். அப்பொழுது மனம் ஆச்சரியங்கள் ஏற்படுவதில்லை. நமக்கு சுயநலங்கருதி செய்யத்தகாத, கண்டிக்கத்தக வேண்டிய காரியங்களை நாம் செய்ய முனைவதில்லை. அப்படிப்பட்ட மன தூய்மை, துறவு, உள்ள துறவு நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதற்குத்தான் குரு அருள் வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். அது எந்த நாமமாக இருக்க வேண்டாம், அவர் சொன்ன மந்திரமாக இருக்க வேண்டாம், ஆனால் அவருடைய நாமமாகவே அது இருக்கலாம். இங்கே பலருக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த 2-3 நாட்களாக, இது 3வது நாளாக நான் இங்கே அன்றாடம் வந்து கொண்டிருக்கிறேன். உதாரணம், நேற்று அவர் சொன்னது போல அவர் புத்தகத்திலையும் எழுதியிருக்கிறார், மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர், 1 வாரத்துக்கு மேல் நீர் இந்த உலகத்தில் இருக்க மாட்டீர் என்று சொன்னவர் குருநாமம் செப்பித்தான் அவர் இப்பொழுது நம்மோடு இருக்கிறார். அந்த காணிமடத்தை உருவாக்கினார். அது போன்ற பெருமையை பெற்ற பல பெரியவர்கள் இதில் இருக்கிறார்கள் என்று ஒரு சிலரையாவது. எனவே நீங்கள் மன சாந்தி பெற, மன அமைதி பெற, நேற்று சவுந்தரம் கைலாசம் அம்மையார் சொன்னது போன்ற பணம் இருந்தால் மட்டும் போதாது, பணமும் தேவை.
ஆனால் பணத்தினால் மட்டும் சாந்தி வராது. ஒரு மனிதனுக்கு சாந்தி உண்டாவதே இல்லை. பணத்தால் பல பிரச்சனைகள் வரும். அதற்காக பணம் இல்லை என்றாலும் பிரச்சனைகள் தான், பணத்தாலும் பிரச்சனை தான். ஆனால் மன நிம்மதி என்று ஒன்று இருக்க வேண்டும் என்றால் அதை நாம் மனத்துறவு நம்முடைய வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆசைகளை மெல்ல அகற்ற வேண்டும். ஆசை என்றால் நாம் ஒன்றுமே இருக்கக்கூடாது, நிராசையாக இருக்க வேண்டியதும் அல்ல. நம் தகுதிக்கு நாம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பேராசை இருக்கக்கூடாது. நம்முடைய ஆசைகளுக்கு ஒரு வரம்பு இருக்கும். முதலில் ஆசைகளுக்கு வரம்பு ஏற்படுத்திக் கொள்ள நம்மை நாம் பழகிக் கொள்ள வேண்டும். சீலிங் ஆன் டிசைர்ஸ் என்பார்கள் ஆங்கிலத்தில். அதை முதல் நாம் ஏற்படுத்துங்கள். அதோடு நின்று விடவில்லை. ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே என்பார்கள். அப்படி ஆசையெல்லாம் விட்டு வைத்து ஒரு ஆனந்தமாக இருக்கும் ஒரு ஆத்மாவை என்று இந்த பூவுலகில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் திருவண்ணாமலை சன்னதி தெருவுக்கு செல்லுங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளவு ஆனந்தமாக அவருடைய அந்த சுற்றுச்சூழல் நிலையில் பார்த்தீர்களானால் இது வீடா என்பீர்கள். வீடு என்ற ஒரு மழைக்கும் வெயிலுக்கும் ஒரு கூரை, அதுதான் அவருடைய வீடு. அங்கே எப்படி இருக்கும் சுற்றில அவரை சுற்றி பொருள்கள் சிதறி கிடக்கும். எப்படி இருக்கும் ஒரு சிறிய எலிக்குட்டி கூட ஒன்று கிடுகிடு என்று ஓடி அவர் மீதும் பாய்ந்து நம்மீதும் ஏறி ஓடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எவ்வளவு ஆனந்தமாக ஒரு இன்பமாக அவருடைய முகத்தை பார்த்தாலே நம்முடைய கவலைகள் எல்லாம் பறந்து விடக்கூடிய அளவுக்கு ஒரு ஆத்மா அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது திருமூலர் சொன்ன போது ஆசையை விட்டதன் பலன் இந்த ஆனந்தமாமே என்ற அந்த ஆணவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு முறையாவது நீங்கள் செல்ல வேண்டும். சென்று அதை பார்த்தால்தான் உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும், பெருமையை நீங்கள் உணர முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு நான் நேற்று எனக்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் என்னை பேச சொன்னார்கள். ஆனால் நேற்று அது அதிகமாக இருந்ததால் நான் பேசவில்லை, இன்றே பேசிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டேன். யோகியாருடன் எனக்கு ஏற்பட்ட ஒரு என்னுடைய எண்ணம் ஒரு 5 நிமிடத்தில் சொல்லிவிட்டு நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். நான் திருவண்ணாமலைக்கு பல முறை செல்பவன், சென்று கிரிபிரதட்சணம் செய்துவிட்டு வருபவன். ஆனால் யோகியை அறிந்தவர் அல்ல. ஒரு